இந்த ஆவணப்படம் பாரம்பரியத்தை காக்கவும் மற்றும் தகவல் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. இதில் காட்டப்படும் மீனவர் சமூகத்தின் வாழ்க்கையும் ஜார்ஜியார் மீது உள்ள நம்பிக்கைகளும் அவர்களின் சொந்த கருத்துக்களாகும். எந்த மதத்தையோ அல்லது சமூகத்தையோ புண்படுத்தும் நோக்கம் இல்லை. எனக்கு வயசு 20. பிறந்து வளர்ந்ததுலேருந்து நான் இருக்கிற இடம் தூத்துக்குடி வடக்கு பகுதிக்கு பக்கத்தில், கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற தெரு புனிதர் ஜார்ஜியார் தெரு. எல்லாராலையும் புது தெருன்னு அழைக்கப்பட்ட தெரு. சுமார் 350லேருந்து 380 குடும்பங்கள் 5 தெருவை உள்ளடக்கி இருக்கிற தெருவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த தெருவில் இருக்கிற மக்கள்கிட்ட அப்படி ஒரு ஒற்றுமை. இவங்க எல்லாரையுமே ஒன்றிணைக்கிறது புனித ஜார்ஜியார் ஆலயம். சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு பல கேள்விகள் இந்த தெரு மேலேயும் இந்த கோயில் மேலேயும் எனக்கு எழுந்துக்கிட்டே இருக்குது. இது எனக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. தம்பி, ஜார்ஜியார் கோயில் வரலாறு தெரியுமா? நம்ம புத்தரோட வரலாறு தெரியுமா? எங்களுக்கு தெரியாதுண்ணே. எங்கள் ஆட்சி நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. முழு கதை தெரியாதுண்ணே. எனக்கு தெரியும், ஆனால் முழு கதை தெரியாது. தெரியாது ப்ரோ. தெரியாது அண்ணா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு அது ஒழுங்காக தெரியாது. தெரியாதுண்ணே. இந்த தெரு எப்படி உருவானுச்சு? இந்த கோயில் எப்படி எழுமுனுச்சு? இந்த மக்கள் எப்படி இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க? இந்த தெருக்குன்னு ஒரு தனி கட்டுப்பாடு அது எப்படி? இந்த தெரு எப்படி மற்ற தெருவோட தனித்து இருக்குது? இந்த தெரு மக்களோட வாழ்வாதாரம், பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறி இருக்குது? இந்த தெருவோட வருங்காலம் என்ன? இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது. அதனால் அதை தேடி நானும் என் நண்பர்களும் போகிறோம். நம்ம தெரு ஒரு காடு தீவு மாதிரி தான். ஆனால் நம்ம ஊரில் யாரும் பிறந்தவங்க வளர்ந்தவங்க இப்போதான். 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆற்று வெள்ளம் வந்ததினால் ஆற்றூர், முக்காணி, கொற்கை, ஏரல் அந்த பட்டி தொட்டியில் இருந்து தான் அனைவரும் இங்கு வந்தாங்க. அவங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போது தொழிலுக்கு போகிறவங்க ஒரு மணி விலையை எடுத்து ஒரு நெத்திலி கூடைன்னு சொல்லுவாங்க, அதை தெல்லி அதுக்கு பேர், அதை தலையில் வச்சு கடலில் போய் நீஞ்சி கூனி பிடிச்சிட்டு வருவாங்க இறால். அதுதான் அவங்களுக்கு ஆகாரம். பெண்களும் அந்த இதை கொண்டு தெருவில் விற்று அதை சம்பாத்தியம் பண்ணி தான் அன்னாடு சாப்பிட்ற மக்கள் தான். கடலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தோடனே தான் உலை ஏறி சாப்பிடுவோம். நைட்டு நல்லா ஜேன்னு சாப்பிடுவோம். இந்த தெரு மக்களுக்கு அளவு கடந்த அன்பு ஜார்ஜியார் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த ஜார்ஜியார் ஆலயத்தில் என்ன இருக்குது? இந்த ஜார்ஜியார் ஆலயத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த புனிதர் ஜார்ஜியார் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்? அவர் என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சார்? பிற நாடுகளிலும் பிற ஊர்களிலும் ஜார்ஜியாரை அவ்வளோ புகழ்ந்து கொண்டாடுறாங்க. ஏன், எதுக்கு? அப்படி அவர் என்ன செஞ்சிட்டார்? அவர் ஏன் எல்லோரும் இவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த தெரு மக்கள் அவரை இவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? இவரை பாதுகாவலர்னு சொல்கிறாங்களே, ஏன்? இந்த புனிதர் ஜார்ஜியார் ஆலயம் எப்படி இருந்துச்சு? அங்கே எப்படி வழிபட்டு வந்தாங்க மக்கள்? அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. தூத்துக்குடி மறைமாவட்டம் திரு இருதயங்களின் பேராலய பங்கை சார்ந்த புது தெருவில் இருக்கக்கூடிய தூய ஜார்ஜியாருடைய சிற்றாலயம். அழகையை எதிர்த்து நின்று மக்களுக்காக போராடிய ஒரு அற்புதமான புனிதர் நம்முடைய புனித ஜார்ஜியார். அவருடைய திருப்பண்டமானது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இத்தாலியிலிருந்து அருட்தந்தை ஜெரோசின் ஏகாட்டார் அவர்களால் கொண்டு வரப்பட்டு இந்த சிற்றாலயத்திலே ஸ்தாபகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த ஜார்ஜியா 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஒரு சிறந்த போர் வீரனாக, மிகச்சிறந்த வீரனாக வாழ்ந்தவர். அந்த டயோக்ளேசியன் என்ற மன்னர் இவருடைய விசுவாசத்தை கண்டு மறுதளிக்க கூறுகின்ற பொழுது அதை துணிவாக எதிர்த்து நின்று தனது இன்னுயிரை இழந்தவர். இவருடைய தியாகமும் விவேகமும் வீரமும் இன்று வரை அவருடைய புகழ் 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா 3ஆம் எட்வர்ட் என்ற மன்னன் 1346ஆம்
வருடம் இவரை இங்கிலாந்து தேசத்தின் புனிதராக பிரகடனம் செய்தார். யுனைடெட் கிங்டம் என்று சொல்கின்ற கிரேட் பிரிட்டனில் 4 மாகாணங்கள் உண்டு. அதில் அயர்லாந்துக்கு புனித பேட்ரிக்கும், ஸ்காட்லாண்டுக்கு புனித ஆண்ட்ரூவும், வேல்ஸுக்கு புனித டேவிட்டும், இங்கிலாந்துக்கு புனித ஜார்ஜியாரும் பேட்ரன் செயிண்டாக பிரகடனம் செய்யப்பட்டவர்கள். புனித ஜார்ஜியார் படைவீரனாக யூஸ் பண்ணின அந்த கொடி வெள்ளை பேக்ரவுண்டில் சிகப்பு கிராஸ், ரெட் கிராஸ், அதைத்தான் பிற்காலத்தில் யூனியன் ஜாக் என்று அழைக்கப்படுகின்ற கிரேட் பிரிட்டனின் தேசிய கொடியாக மாறியது. நாம் நம்புகிற செய்திகளும் கதைகளும் அதுக்கான முக்கியத்துவம் எப்படி இருந்து வருதுன்னா அதோட சாட்சிகள் தான். என்னதான் நம்பிக்கை சாட்சியின் அடிப்படையில் இல்லைனாலும் இன்றைக்கி இந்த ஊர் மக்கள் ஜார்ஜியார் மேலே இவ்வளோ நம்பிக்கையை கொண்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட மூதாதையர்கள் கண்ணால் கண்டதும் காதால் கேட்ட ஜார்ஜியரோட சாட்சிகள். அப்படிப்பட்ட சாட்சி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கொள்ள நோய் நம்ம இதில் ஒரு கால்ரா அப்படின்னு சொல்லி நிறைய உயிர் சேதங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி வேண்டும் பொழுது அவர் குதிரை அடிச்சத்த நைட்டு 12 மணிக்கு மேடை தெருவில் நட. அப்போ குச்சி வீடுகள் தான் தெருவில் படுத்து கிடப்பாங்க. நடுத்தெருவில் ஜார்ஜியார் அப்படி குதிரையில் கட்டக்கட்டான்னு சவுண்டு அப்படி கேட்கும் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த குதிரை காலடியில் அடிபட்டுட்டாங்க. அது மிதித்து உதச்சிட்டு போயிருக்க அந்த ஆட்களை. காலையில் அந்த ஆட்கள் சொல்லுவாங்க, பெரிய ஆட்கள் எங்கிட்ட சொன்னால் ஐதீகம். இன்னும் வரைக்கும் இந்த தெருமக்கள் ஜார்ஜியரோட ஆசன சிற்பத்தை வச்சு இந்த மொத்த தெருவையும் ஒரு ஊர்வலமாக பவனியை சுற்றி வந்தால் அவங்களோட எல்லா குறைகளும் எல்லா கஷ்டங்களும் தீரும்னு நம்புகிறாங்க. இது அவங்களோட மூதாதையர்கள் வாழும்போது ஜார்ஜியா இருந்த தெருவை கொள்ள நோய்களிடமிருந்தும் அவங்களோட எதிரிகளிடமிருந்தும் எப்படி அவர் காப்பாற்றி விரட்டி அடித்தாரோ அதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வழிபாடு முறையாகும். அப்போ கொள்ளை நோய், வைசூரி அந்த மாதிரி போட்டிருக்கு சொல்லதான் இந்த சின்ன ஜார்ஜியாரை ரொம்ப பயபக்தியோட தான் வெளியே கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு வருவாங்க. அது வெளியெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க, நம்ம தெருவை மட்டும் சுற்றி ஜார்ஜியாரை உள்ளே கொண்டு வைப்பாங்க அந்த நாளையில். ஆனால் இப்போவும் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நம்ம இந்த ஜார்ஜியாரை வெளியே அப்படியே கொண்டு போய் சுற்றி நம்ம அந்த வச்சுருக்கோம். இந்த தெரு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை காமனாக பார்க்கலாம். ஆண்களோ பெண்களோ, அந்த காலத்து ஆட்களோ இந்த காலத்து ஆட்களோ, அவங்களோட பேரில் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய பேரிடம் ரொம்ப காமனாக இருக்கும். அவ்வளோ பாசமாக, அவ்வளோ அன்பாக, அவ்வளோ நம்பிக்கையாக ஜார்ஜியார் மேலே இந்த மக்கள்கிட்ட அவ்வளோ அன்பு இருக்கிற ஜார்ஜியாருக்காக இந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு கோயிலை கட்டி எழுப்புனாங்க, எப்படி கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த கோயிலுக்குள்ள ஒரு கூடாரம் மாதிரி தான் இருக்கும். அந்த கோயில் பழைய கோயில் ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். அதில் ஓடு போட்டிருக்காது, அதில் இந்த சாந்து போட்டு பூசி இருக்கும். ஆமாம், அந்த கோயிலில் தான் ஒரு சிறுவம் இருந்துச்சு, ஜார்ஜியார் சிறுவம். பெரிய சிறுவம், பெருசாக இருக்கும் அந்த சிறுவம். அந்த சிறுவம் தான் அதில் இங்கே இருந்துச்சு. நான் பார்த்துருக்கேன். அது ஒரு காலகட்டத்தில் அது அப்படியே உடைஞ்சி மண்ணாக விழுந்துட்டு நம்ம ஜார்ஜியார் சிறுவன் செய்ய சொன்னது. அங்கே இருந்து தான் இங்கே வந்தது, தூத்துக்குடிக்கு வந்தது. சங்கனாச்சாரிங்கிற கேரளாவில் சங்கனாச்சாரிங்கிற ஊரில் தான் அந்த சிறுவன் செய்யப்பட்டது. முதல்ல உள்ள பெரிய ஆட்கள்லாம் கெட்ட முடியாமல் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 22 பேர் பெரிய ஆட்களும் பையனும் வாலிப பையனும் சேர்ந்து தான் அந்த கோயிலை, முதல்ல உள்ள கோயிலை கட்டினோம். இப்போ இடையில கட்டின கோயிலை நம்ம ரால் போட்டு கட்டினதான். ஒன்றையும் போய் கேட்கல, நம்ம லாஞ்சி ஓடிக்கிருந்து ரால் போட்டு கட்டி அந்த கோயில் கட்டுறது எப்படின்னா, ஒரு போட்டு நிறைய, அதில் ஒரு போட்டுக்கு 1/2 கிலோ இறால் டெய்லி அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணி அந்த பணத்தில் தான் அந்த பழைய கோயில் இடிச்சு யார்கிட்டையும் போய் கேட்கல. கொண்டு சிறுவத்தை பஜனை எடுத்து சிறுவத்தை ஒரு ஊராக சுற்றி கொண்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே வச்சோம்.
சில்லறை புரியுதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இவ்வளோ இன்னல்கள் எல்லாத்தையும் சமாளித்து இப்படிப்பட்ட ஒரு கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க இந்த மக்கள். இது அவங்க ஜார்ஜியர் மேலே கொண்ட நம்பிக்கையும் அன்பையும் தாண்டி இந்த மக்களோட உழைக்கும் திறன், இந்த மக்களோட குணங்கள், இந்த மக்களோட வாழ்க்கை முறை, உறவுகள், ஒற்றுமை அப்படிங்கிற பல விஷயத்தை குறிக்குது. என்னதான் இவ்வளோ இது இருந்தாலும் இந்த ஒரு கோயில் பல வருடங்கள் கழித்து சில காரணங்களுக்காக திருப்பியும் இடிக்கப்பட்டு புதுசாக கட்டணும் முடிவுக்கு வந்தாங்க. ஐயா 2016 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கோயிலை கட்டணும்னு முடிவு பண்ணி, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பைசா பிரிக்க போகிறோம். அப்படி போக சொல்ல எங்களுக்கு பைசா நல்லா பிரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பிரிஞ்சு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்கிட்ட பிரிஞ்சுது. பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த பண ப்ராப்ளம் வருது. பண ப்ராப்ளம் வர சொல்ல நாங்கள் என்ன செய்கிறதுன்னு பார்க்க சொல்ல அந்த பணத்தை மறுபடியும் நாங்கள் பிரிக்க முடியலை. பணம் மாறிட்டு அதனால கொஞ்சம் கேப் போட்டோம். அதில் ஒரு கேப் விழுந்துட்டு அப்புறம் அது சரியாகி அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்க சொல்ல அப்பவும் மறுபடியும் கொஞ்சம் பணம் பிரிய ஆரம்பிச்சது. பிரிச்சுக்கிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் மறுபடி போட்டுகள் தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 மாதம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிரிக்க முடியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் கொஞ்சம் பிரித்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொரோனா வந்துட்டு கொரோனா வந்ததுக்கப்புறம் அதோட இது ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் காசு சரியாக பிரியலை. ஆனால் கிட்டத்தட்ட கோயிலை தட்டணுங்கிற அளவுக்கு ஒரு 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபாய்கிட்ட வந்துட்டு. அப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் பணத்தை சேர்த்துட்டு தான் நம்ம கோயில் தட்டணும், கோயிலை இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் இல்லை கோயிலை நம்ம தட்டினா தான் பணம் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், கோயிலுக்கு நாள் பார்த்து அந்த கோயிலை தட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ரோலிங்டன் ஃபாதர் தலைமையில் அடிக்கல் நாட்டுறோம். அப்புறம் 21 1ஆவது மாதத்தில் 18ஆம் தேதி கோயிலை அடிக்கல் நாட்டுறோம். அது நாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலை தட்டுறோம். கோயிலை தட்டி கோயிலை நல்லா இடித்து கம்ப்ளீட்டாக இது பண்ணி அதுக்கப்புறம் கோயிலுக்கு அவசியாரம் போடுறதுக்கு 52 ஃபைல் போட்டு தான் கோயிலை கிளப்புறோம். ஃபிட்டிங்லாம் போட்டு பெருசாக கோயிலை கிளப்பிட்டு வரோம். அப்புறம் பைசா பிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப சிரமப்பட்டு தான் கோயில் கிளப்பினோம். கோயில் அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட 4.5 வருஷம் அதுக்கப்புறம் கோயிலை கட்டுறோம். கோயிலை கட்டி அதுக்கப்புறம் கோயில் அபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம். என்னன்னா இந்த தெருவின் அடையாளமாக புனித ஜார்ஜியர் ஆலயம் திகழ்ந்தாலும் இந்த தெரு மக்களுக்குன்னு தனித்துவமாக பல வாழ்க்கை முறைகள், கோட்பாடுகள், பண்பாடுகள், வாழ்வாதாரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தெரு மக்களுக்குன்னு தனித்துவமும் பல சிறப்புகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தூத்துக்குடியில் எங்கள் தெரு மக்கள் ஒரு சிறிய கடற்கரை கிராமம் போன்றே இன்று வரை வாழ்ந்து வருகிறார்கள். இன்று வரை ஊர் கமிட்டி என்று தெருனுடைய நிர்வாகத்தை முறைப்படுத்த ஒரு 12 நபர்களை தேர்வு செய்கிறார்கள். அதேபோல் கோயில் காரியங்களை முன்னெடுக்க பிரசந்திமார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 12 நபர்களை தேர்வு செய்கிறார்கள். தேர்வு செய்து முறைப்படி நகரத்தில் ஒரு கிராமம் என்பதை போல எல்லோரும் முன்னரெல்லாம் வெஸ்பர்ஸ் இரவில் அனைவரும் ஒன்று கூடி, ஏன் பெண்கள் கூட தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருப்பார்கள். முறைப்படி எல்லா பழைய கணக்குகளையும் வாங்கி கொண்டு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பார்கள். இன்று வரை அந்த முறை நடைபெற்று வருகின்றது. நான் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு விவரம் தெரிஞ்சதுலேருந்து தின்ன பார்த்துக்கிட்டு இங்கே தான் இருக்கேன். பிறந்ததுலேருந்து இந்த இது தான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த தெருவில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் அப்பா காலம் நீங்கள் எத்தனை வருஷம் கடை? அது ஒரு 6 வருஷத்துக்கு மேலே. தெரு மக்களும் நல்லா ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க எனக்கு எது வேணாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். நிறைய புதுமைகள் நடந்திருக்கு. ஒரு புள்ள ஊசியை உளிஞ்சிட்டுன்னு சொல்லி
அந்த ஊசி வராதுன்னு சொன்னாங்களாம். எப்படி ஆப்ரேஷன் பண்ண போர் வெளிக்கு போகிற வழியாகவே அந்த ஊசி முழுசாக வந்து உளுந்து எடுத்து தங்க ஊசி செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. கேட்டீங்களா? அதான் நேர்ச்சனா வந்து பால் ஊற்றுவாங்க, பழம் கொடுப்பாங்க, பண் கொடுப்பாங்க. ஆனால் இது என்ன இங்கே மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன், புறா கொண்டு போயிட்டு வருவாங்க. புறா மட்டும் கிடையாது, இங்கே வந்து எப்படின்னு கேட்டாக்கி ஒரு வெள்ளி செவமாலை இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேர்ச்சை வெள்ளியில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை எடுத்து வச்சு அதில் புறாவையும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு உயிருக்கு, என் பிள்ளை நமக்கு சொல்லாமல் இருந்துச்சு, அந்த பிள்ளை சாக கிடந்துச்சு, நான் ஒரு நேர்ச்சை நேரம் ஐயா உங்களுக்காக நான் ஒரு உயிரை வாங்கி நான் கொடுப்பேன், என் பிள்ளைக்கு உயிர் தந்ததுக்காக அப்படின்னு சொல்ல வந்து அந்த உயிருக்காகத்தான் அந்த புறாவை கொண்டு போகிறேன். ரெண்டாவது உடம்புல ஒரு பிரச்சனை, ஒரு கால் அடிபட்டுட்டு இந்த கால் சரியாகணும், அதுக்காக அந்த நேர்ச்சை சாமான்கள் அதில் கால், கை, தலை இதுகள்லாம் அந்த இதில் இருக்கும். அதை அதில் எடுத்து வச்சு தெருவை சுற்றி பேண்ட் ஷர்ட் அடிச்சுட்டு வந்து தெருவை சுற்றி கோயிலில் கொண்டு காணிக்கையாக வைப்பாங்க. கடைசியாக ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தெருவில் இருக்கிற மக்களுக்கு இடையே நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும், நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும், முன்னாடி இந்த தெரு எப்படி இருந்துச்சோ அதுக்கு இப்போ இந்த தெரு பல விதமாக மாறி இருக்கு. எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும், மக்களிடையே பல சண்டைகள், சச்சரவுகள், பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அப்பவும் இப்பவும் இந்த தெருமக்களை ஒன்றிணைக்கிறது புனிதர் ஜார்ஜ் ஆர்மியில் இவங்க வச்சிருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான். அந்த ஒரு நம்பிக்கை அடுத்த ஒரு தலைமுறைக்கும் தொடரணும். அதற்காக தான் நேற்றிலிருந்து நாளைக்கு